அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் 3 ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி வீட்லேயே ஹோம்மேட் சோப் செய்யலாம் வாங்க. இன்றைக்கி நான் முல்தானி மெட்டி சோப்பு தாங்க செய்யலாம் வாங்க. அது பற்றி எப்படி செய்யலாம் பார்த்துலாம். நான் சோப் பேஸ்ட்டு தான் அமேசானில் வாங்கியிருந்தேன். நீங்கள் வீட்டில் கூட தயாரிக்கலாம். அது கொஞ்சம் சில பேருக்கு ப்ராப்பர்ட்டியாக வராது, சில அதில் ஏதோ மிஸ்டேக் ஆகும். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சோப் பேஸ்ட்டு கூட கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும் போது குவாலிட்டி சோப்பாக வாங்கிக்கோங்க. சோப்லேயே நிறையா வகையில் இருக்குது. நம்ம குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க பார்த்து. நான் மெஷர்மெண்ட்டில் இது கொடுத்துருக்குறேன் பாருங்கள், என்ன மாதிரி சோப்பு வாங்கணுண்டு. அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அது இப்படி செய்யலாம் பார்த்துடலாம். வாங்குற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சோப் பேஸ்ட்டு. இது வீட்டில் கூட நம்ம செய்யலாம். அது நம்ம ப்ராப்பராக செய்யணும். அது கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாறினா கூட நம்மளுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி சோப் பேஸ்ட்டை வாங்கி கொள்ளலாம். நான் இன்றைக்கி சோப் பேஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சோப் பேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் சோப் பேஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எனக்கு ஒரு 3 சோப்புக்கு 4 சோப்புக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சோப்பு பேஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஒரு தேவையில்லாத பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த பவுல் திருப்பி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பவுலில் இந்த மாதிரி நம்ம சோப் பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம டபுள் பாயில்டு மெத்தடில் நம்ம இது மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கீழே தண்ணி வச்சு மேலே நம்ம இந்த மாதிரி சட்டியில் இந்த சோப் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகட்டும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சோப்பை ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் கெட்டியாக ஆகக்கூடாது. மெல்ட் ஆகின உடனே நம்ம என்னென்ன அதில் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நான் சோத்து கத்தாழை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கழுவிட்டு அதில் இருக்கிற இந்த பச்சை இதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் பச்சை கலரில் ஒரு திராவிடம் வரும், அதை சேர்க்கக்கூடாது. சேர்த்தனா மூஞ்சில் அரிப்பு அலர்ஜிலாம் வரும். அது போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம இது மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதையும் ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அது மேலே இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இப்போ இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெலாம் வடிகட்டிக்கோங்க. நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இதில் நான் மெஷர்மெண்ட் கப்பில் நான் சேர்த்துருக்கிறேன். இதில் 3/4 சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 சோப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளது சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தனாக்கா இது டபுள் மடங்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சோப் பேஸ்ட்டு லிக்விடில் சேர்த்துக்கொள்ளலாம். இது கத்தாழை ஜெல்லை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம முல்தானி மெட்டி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துருக்கிறேன். முல்தானி மெட்டி பவுட்ரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில். இப்போ இதுக்கு ஒரு ரைஸ் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரைஸ் பவுட்ரு பச்சரிசி ரைஸ் பவுடராக சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த இட்லிக்கெலாம் நம்ம போடுவோம், அதெல்லாம் போடக்கூடாது. நம்ம இடியாப்பத்துக்கு பச்சரிசி மாவு அரைப்போம்ல, அந்த இதில் சேர்க்கணும். இப்போ இது கூட ரோஸ் வாட்ரு எடுத்துருக்கிறேன். ரோஸ் வாட்ரு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ கால்சியம் விட்டமின் மாத்திரை சேர்த்துருக்கிறேன். இது ஒரு 3லேருந்து 3 மாத்திரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 சோப்பு செய்கிறேனாக்கா 2 சேர்க்குறேன். நீங்கள் ஒரு 6 சோப்பு செய்கிற மாதிரினாக்கா நீங்கள் ஒரு 3 இது சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 50 மில்லி பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது சோப் பேஸ்ட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சோப் பேஸ்ட்டில் எந்த கெமிக்கலும் எந்த வாசனையும் கலந்துருக்காது. அதனால் நம்ம தேவைப்பட்டால் நம்ம அதில் ஒரு ஸ்மெல் வரும். அதனால் நம்ம அது ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜவ்வார் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன்.
இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து இறக்கி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ஊற்றிடலாம். இல்லைன்னா கட்டியாகிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுற மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிடலாம். இந்த வந்து பவுலில் வந்து நம்ம சோப்பு செய்கிற பவுலில் வந்து நம்ம ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ இது மேலே இருக்கிற அந்த நுரை இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் போது அதில் வந்து நுரை கட்டின மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து அதில் பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அதிலலாம் இருக்கிறது வந்து அந்த நுரையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே வந்து காய விட்டுருங்க. இப்போ 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எடுத்து பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சோப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். வீட்லேயே வந்து ஹோம்மேட் சோப்பு சூப்பராக செய்யலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அளவுக்கு நம்மளே வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க முகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலே வந்து தேவைப்படும் போது நம்ம என்ன மாதிரி வேணுமோ நம்மளுக்கு நம்ம கையாலே நம்ம வீட்டில் செஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், முல்தானி மெட்டி சோப்பு வீட்டிலே ஹெர்பலாக வீட்டிலே ஹோம்மேட் சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சோப் பேஸ்ட்டு வாங்கும் போது நல்ல சோப் பேஸ்ட்டாக பார்த்து நம்ம குவாலிட்டியாக சோப் பேஸ்ட்டை வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டில் வந்து நம்ம வந்து கிளாசிக் சோடெல்லாம் வச்சு நம்ம செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் செய்கிறவங்களா இருந்தாக்கா வீட்டில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சோப்பு நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கழுவி கட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நுரெல்லாம் வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து கடையில் வாங்கி செய்கிற சோப்பில் வந்து நல்லா நுரை வரும். நம்ம வந்து வீட்டில் செய்யும் போது நம்ம அதில் வந்து கெமிக்கல்லாம் கலக்காமல் இருக்கிறதுனால கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம சோப்பு நம்மளே செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.